Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது வெங்காயத்தால் உருளைக்கிழங்கு பொரியல். இது வந்து ரச சாதம், தயிர் சாதத்துக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக சேர்த்துக்கலாம். அதாவது என்னென்னா உருளைக்கிழங்கு வந்து நம்ம பொடியாக கட் பண்ணிவிட்டு வெங்காயத்தால் வந்து லைட்டாக வந்து நம்ம ஃப்ரை பண்ணாலே போதும். இது வந்து என்னென்னா டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து ஊட்டி வெங்காயத்தால், நம்ம நார்மலாக ஃப்ரைட் ரைஸுக்கு போடுற வெங்காயத்தால் இல்லை, அதுவும் வேறு விதமாக இருக்கும். இப்போ நம்ம செய்கிறது வந்து ஊட்டி வெங்காயத்தால். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது வெங்காயத்தால், அதாவது ஊட்டி வெங்காயத்தால், இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது நல்லா ஹோலோடு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த தண்ணியில் நம்ம அடிப்பாகாமல் இந்த பூவையும் நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த பகுதி மட்டும் நம்ம பொடியாக நறுக்கிக்கலாம். இது கூட நம்ம 2 உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். 2 அல்லது 1 ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கம்மியாக தான் வரும். பொரியலே வந்து கம்மியாக வரும். அதனால் நம்ம 2 உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த மேல் பாகத்தையும் இந்த கீழே இருக்கிற அடிப்பாகத்தையும் கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற பார்ட்டை நம்ம பொடியாக கட் பண்ணிக்கலாம். இது பார்த்தோன்னா நல்லா திக்காக தான் இருக்கும். இதை நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். அதே மாதிரி இந்த பூ இருக்கிறது, வெங்காயம் இருக்கிறது, இந்த பார்ட்டையும் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பொடியாக கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பொடியாக கட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தால் நம்ம பொடியாக நறுக்கிட்டோம். இப்போ வந்து உருளைக்கிழங்கு நம்ம தோல் சீவிக்கலாம். இதே மாதிரி இந்த 2 உருளைக்கிழங்குலையும் நம்ம தோல் சீவிட்டு இதை வந்து சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இதை நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம இந்த 2 உருளைக்கிழங்கையுமே கட் பண்ணிக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு பொடியாக கட் பண்ணிட்டோம். இப்போ குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சீரகம் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து கடுகு போட்டோன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். சீரகம் போட்டுட்டு இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயத்தாள், ஏன்னா வெங்காயத்தாள் வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது என்ன, வெங்காயத்தாள் வந்து லேசாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து குக் ஆகிடும். உருளைக்கிழங்கு வந்து வேகிறதுக்கு ஒரு 5 to 7 minutes ஆகும். இதை சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2 minutes ஆயிடுச்சு. இது கூட நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டு 1 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயத்தால் ஆட் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தால் ஆட் பண்ணிக்கலாம். இதனோட குக்கிங் டைம் வந்து ரொம்ப கம்மி தான். இது வந்து 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் தான். இது நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப கம்மியாக தான் வரும். இது வந்து 1 நிமிஷம் நல்லா மூடி வச்சு வெந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி உருளைக்கிழங்குக்கு அளவாக தான் உப்பு ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ வெங்காயத்தாளுக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து ஊற்றக்கூடாது, இதுக்கு தெளித்து விட்டுக்கலாம். தண்ணியை கொஞ்சமாக தெளித்து விட்டுக்கலாம். 1 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி கொஞ்சம் உருளைக்கிழங்கு அளவாக போட்டிருந்தோம். இப்போ வெங்காயத்தாளுக்கும் சேர்த்து ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இதை நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறம் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான். இது வந்து நீங்கள் ரச சாதம், தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். இது 1 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்காய் போட்டு 1 நிமிஷம் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இது உப்பு பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயத்தால் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான வெங்காயத்தால் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. வெங்காயத்தால் உருளைக்கிழங்கு பொரியல் நான் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். அரண் நோக்கி ஆற்றும் கொள் வையம் புறம் நோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை. புறங்கூறி கடுஞ்சொல் பேசுபவனின் சுமையை தாங்குவது கூட தவறாகும். அது தர்மம் அல்ல.